ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்திங்கன்னா 50 படம் நடித்து முடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, 50வது படமாக மகாராஜா அப்படின்ற ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்த படமாக 51வது படத்துக்குள்ளேயே ஒரு போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்த்திங்கன்னா ஏஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆமாங்க, அந்த நம்ம கார்ட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ ஏஸ் கார்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த கார்டை தான் இந்த படத்துக்கு பேராகவே வச்சுருக்காங்க. ஸோ படத்தில் பார்த்தோம்னா மேலே ஒரு டைஸ் இருக்கிற மாதிரியும், தென் அவருடைய எதிரில் இருக்கிறது பைப் சிகரெட் இருக்கிற மாதிரியும் நிறையா காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கேம் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ருக்மணி வசந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் வரப்போகிற நம்ம சிவகார்த்திகனுடைய படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னடத்தில் சூப்பரான ஆக்டிங் கொடுத்து செமையாக ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு புதுவிதமான ஒரு காம்போ திருப்பி இணைய போகிறாங்க அப்படின்னே சொல்லணும். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வில்லன் ரோல்ஸ் நடிச்சிட்டு இருந்தார். பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் முழுக்க முழுக்க ஹீரோ ரோல்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.